இந்த மாடல் சம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற மாடல் தான் அது. இதே மாடலில் வந்து குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலாக என்னன்னா, இந்த ஃபார்முலா அவங்க குத்துக்கிட்ட தான் அங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இது வந்து குத்துட்டாங்க. நம்மனா இப்போ இதை க்யூப் பண்ணால் வந்து என்ன கிடைக்கும், அதுதான் வந்து கேள்வி. இது ஆக்சுவலாக என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது ஒன்றுன்னு வச்சிங்களேன். 1 2 3 ஓகே, இந்த மாதிரி n வரைக்கும் ஆட் பண்ணனா y. இது வந்து 1 கியூபு 2 கியூபு 3 கியூபு அந்த மாதிரி சொல்லலாம் அதை. ஓகேவா? அதாவது இது வந்து இது மாதிரி இது 2வது, இது 3வது அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இதை பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி சொல்லலாம். இதை வந்து என்ன பண்ணலாம், 1 கியூப் 2 கியூப் தானே பண்ணுறாங்க. இதோட க்யூப் பண்ண நான் இருக்கும் கூட்டினா, இதுதான் கேள்வி. இது வந்து என்ன, அது ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள், இயல் எண்களோட கூடுதல் சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்னு இது n × n + 1/2. இதே வந்து க்யூப் ஆஃப் த நேச்சுரல் நம்பரை கூடுதல். இது அதாவது க்யூப் பண்ணி ஆட் பண்ணனா ஆகும்னா இந்த ஃபார்முலாவே ஸ்கொயர் பண்ணிடணும். அதான் n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து இதோட வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க இல்லையா, ஒய்ன்னு. இந்த வேல்யூ தான் இது ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஒய் அப்படியே இது இங்கே சப்ஜெக்ட் பண்ணணும். n × n + 1/2 தானே இருக்குது, அதோட வேல்யூ தான் ஒய். அதை எங்கே சப்ஜெக்ட் பண்ண ஆகும், ஒய் ஸ்கொயர்னு இருக்கும் இல்லையா, அதான் ஒய் ஸ்கொயர் தான் ஆன்சர். இந்த மாடல் சம் வந்து அடிக்கடி கேட்குற மாடல் தான் இது. குரூப் 4ல் கேட்ட ஒரு சம் இருக்குது. நீங்கள் டவுட்டாக வந்து நான் அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரியும். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.